என்னக்கா வீட்ல இருந்துட்டே ஃபோன் பண்றீங்க? மகா, நீ எங்க இருக்க? வீட்ல தான்க்கா இருக்கேன். கொஞ்சம் வேலையா இருக்கேன். சரி, நான் மேல சிட் அவுட்ல இருக்கேன், வா. இதோ வரேன்க்கா. அக்கா, மகா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. திரு கூட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அவன் மீட்டிங்ல இருக்கான். இல்ல, நான் அதை அப்பவே முடிச்சிட்டேன். ஆமா, உன் கூட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா உன்னையும் காணோம். அதான் உனக்கு ஃபோன் பண்ண. இது நல்ல சான்ஸ். இவங்க போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. இவங்கள வச்சே கவிதா பிரச்சனையை சரி பண்ணா என்ன? போர் அடிக்குதுன்னு சொல்ற, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லாம என்னைய பாத்துட்டு இருக்க? நீங்க அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதை அப்பவே அவர் ஆபீஸ் வேலையா இருக்காரு. பட் அதை அனுப்பு. அதானக்கா உங்க ப்ராப்ளம்? நானும் இவ்ளோ நேரம் அதத்தானே சொன்னேன். அது இல்லக்கா, அவர் ஆபீஸ் வேலையில நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவரும் ஃப்ரீ ஆயிடுவாரு. நீங்களும் அவர் கூடவே இருந்த மாதிரி இருக்கும்ல. கரெக்ட் தான். ஆனா ஆபீஸ் வேலை இன்னும் போர் மகா. அதான் யோசிக்கிறேன். என்னக்கா நீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் எப்படியோ ஆபீஸையே நீங்க தான் பாத்துக்க போறீங்க. இப்பவே சின்னதா பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல. அதை விட முக்கியமா அவருக்கு ஹெல்ப்பாவும் இருக்கும்ல. பாவம், எவ்வளவு டென்ஷன் அவருக்கு. எத்தனை வேலை தான் அவர் பாப்பாரு. நீ சொல்றதும் சரிதான். இல்ல, அதெல்லாம் திரு, முடிச்சிட்டு தான் நான் வருவேன். இங்க வா. ஒன் செகண்ட், லைன்ல இருங்க. சொல்லு திவ்யா. மகா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்க. உனக்கு ஹெல்ப்பா உன்னோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கவா? எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. குட் ஐடியா திவ்யா. நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். என் லேப்ல தான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பாத்துட்டு இரு. சரி மகா, வா. யா, சொல்லுங்க. ஓகே மகா, உட்காரு, வா. ஏய், உட்காருன்னு சொல்றேன்ல.